வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. நைட் நேரம் எல்லாரும் தூங்கிட்டு இருக்க ஆபீசர் செந்திலுக்கு தூக்கம் கூட வரல போல இருக்கு. காத்துல ஏதோ விரல வச்சு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் யோசிக்கிறவரு அது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அடுத்த கணக்குக்கு போயிடுறாரு. அப்புறமா கொஞ்ச நேரம் யோசிச்சு முகத்துல ஒரு பெரிய சிரிப்பு வருது. அதை வாங்கிடலாம். அடாடே, உன் அறிவு இருக்குதே அறிவு. எஸ் அப்படிங்கிறவரு எஸ் அப்படின்னு தன்னை மறந்து கையை நீட்ட அது மீனாவோட முதுகுல பட்டு அவங்கள தள்ளிவிட பாக்குது. நல்லா தூங்கிட்டு இருக்க மீனா அடிப்பட்டதுல தூக்கம் கலைஞ்சி மெதுவா எழுந்து உட்காடுறாங்க. ஐயோ அப்பா அப்படின்னு கையை தடவிக்கிட்டு அவங்க எழுந்து உட்கார என்னாச்சு மீனான்னு கேட்டுக்கிட்டு எழுந்து உட்கார்றாரு செந்திலும். யாரோ என்ன அடிச்ச மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு மீனா சொல்ல, அடிச்சாங்களா அப்படின்னு செந்தில் கேட்க, அரை தூக்கத்துல இருக்க மீனா ஆமா ஓங்கி டமால்னு அடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னு மீனா சொல்ல, அது யாரோ இல்ல நான் தான் அப்படின்னு செந்தில் சொல்ல மீனாவுக்கு மொத்த தூக்கமும் கலைஞ்சிடுது. நீங்களான்னு கேட்கிறாரு. எதுக்கு என்ன அடிச்சீங்க? முழிச்சிட்டு இருக்கும்போது அடிக்க பயந்துகிட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அடிச்சிங்களோ அப்படின்னு மீனா கோபமா கேட்க, ஏய் இல்லடி நீ வேற, அது வேற ஏதோ ஒரு யோசனையில உணர்ச்சி வசப்பட்டு தெரியாம அடிச்சிட்டேன். சாரி நீ தூங்குங்கிறாரு செந்தில். ஆமா இனிமே எங்கிட்ட தூங்குறது? பாதி தூக்கத்துல எழுப்பினா எனக்கு தூக்கம் வராதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு மீனா கேட்க, சாரிடி நான் வேணும்னா ஒரு பாட்டு பாடவான்னு கேட்கிறாரு செந்தில். மீனா உடனே ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. வேணாம் 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 வேணாம், அதை கேட்டு நான் தூங்குறதுக்கு இப்படி நைட்டு ஃபுல்லா கொட்டன்னு முழிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு மீனா சொல்ல, என்னை விட இவளுக்கு கொழுப்பு ஜாஸ்தின்னு முணுகிறாரு செந்தில். மீனா பெருசா ஒரு கொட்டாவை விட்டுட்டு, ஆமா என்னமோ யோசிச்சுட்டு இருந்தேன், என்னமோ சொன்னீங்களே என்ன யோசிச்சிங்கன்னு கேட்குறாங்க. உடனே கெக்க பிக்கன்னு சிரிச்சுட்டு நல்லா சம்மணம் போட்டு உட்காந்துக்கிட்டு, அப்படி கேளு, அது இன்னும் ஒரு 4 நாள்ல எனக்கு சம்பளம் வந்துடும் அப்படின்னு செந்தில் சொல்ல, எனக்கும் தான் வருங்கிறாங்க மீனா. வரும், ஆனா எனக்கு வரப்போறது என்னோட முதல் மாத சம்பளம் இல்லை அப்படின்னு செந்தில் சொல்ல, மீனாவும் கொஞ்சம் பிரைட் ஆகி ஆமால்ல வாழ்த்துக்கள் அப்படின்னு ஷெக்கன் கொடுக்குறாங்க. தேங்க்யூ அப்படின்னு கையெடுத்துக்கிற செந்தில், உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னு வழியிறாரு. எனக்கு என்ன வேணும்னா அப்படின்னு மீனா யோசனையா கேட்க, ஏய் முதல் மாசம் சம்பளம் வாங்குறேன்ல, அந்த சம்பள பணத்துல இருந்து உனக்கு ஏதாவது வாங்கி தரணும்னு ஆசைப்படுறேன், ஏதாவது கேளுங்கிறாரு செந்தில். கொஞ்சம் யோசிக்கிற மீனா, எனக்கு ஏதாவது வேணும்னா நானே வாங்கிக்குவேங்க அப்படின்னு சொல்ல, ஏய் என்னதே நீ வாங்கினாலும் புருஷன் வாங்கி கொடுக்கற மாதிரி வருமாங்கிறாரு செந்தில். அதெல்லாம் வரும்னு மீனா சொல்ல, அடி பாவி யாரா இவ, எம்புட்டு ஆசையா கேக்குறேன், ஒரு ரொமான்டிக்கா கேட்டா ஏதாவது கேளுங்கிறாரு செந்தில். மீனா அப்படின்னு ரொம்பவே யோசிக்க, என்ன கேட்க போற அப்படின்னு இப்படி அப்படியுமா செந்தில் பார்த்துட்டு இருக்க, என்ன சாப்பிட வெளியே கூட்டிட்டு போறீங்களான்னு கேக்குறாங்க மீனா. அவ்வளவுதானான்னு செந்தில் கேட்க, ஆமாங்கிறாங்க மீனா. இதுதான் உன்னோட அதிகபட்ச ஆசையேவா அப்படின்னு செந்தில் கேட்க, அப்படி கேட்டீங்கன்னா அது எக்கச்சக்கமா இருக்குங்கிறாங்க மீனா. ஆனா முதல் மாச சம்பளத்துல எனக்கு இது போதுங்கிறாங்க. சரி நம்ம வெளியில சாப்பிட போலாம், என்ன நீ வேற ஏதாச்சும் கேளே, இந்த தங்கத்துல பிளாட்டினத்துல வைரத்துல இப்படி ஏதாச்சும் கேளேன்னு செந்தில் சொல்ல, ஏன்னு தான் கேக்குறேன் அப்படின்னு மீனா கூர்ந்து பார்க்க, சும்மா கேளுடிங்கிறாரு செந்தில். வைரத்துல தோடு வாங்கி தரட்டுமா இல்ல மோதிரம் வாங்கி தரட்டுமா அப்படின்னு செந்தில் கேட்க, ஒரு வைர தோட்டோட விலை எம்பிட்டு இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? சாரோட சம்பளம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு மீனா கேட்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ கேளுங்கிறாரு செந்தில். ஏற்கனவே சட்டை வாங்கணும், பெர்ஃப்யூம் வாங்கணும், ஷூ வாங்கணும்னு ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருக்கீங்க, இதோட சேர்த்து இந்த வைரத்தோடுமா அப்படிங்கிறாங்க மீனா. ஆமா அப்படின்னு செந்தில் சொல்ல, வெளியே வேற சாப்பிட போலான்னு சொல்றிய, இதையெல்லாம் பண்ணினோன்னா சம்பளத்தை விட உங்களுக்கு அதிகமா செலவு பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு மீனா சொல்ல, ஏண்டி எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு செந்தில் கேட்க, அப்புறம் பாசிட்டிவா பேசுறேங்கிற பேர்ல நடக்காத விஷயத்தெல்லாம் சொல்லி மனசுல ஆசையை வளர்த்துக்க சொல்றீங்களா அப்படின்னு மீனா கேட்க, மண்டையை பிச்சுக்கிற செந்தில். மீனா இங்க பாருண்ணா அப்படின்னு ஆரம்பிக்க, அவரோட கையை பிடிச்சி தடுக்கிற மீனா, இங்க பாருங்க லோனை வேற அடைக்கிறதா சொல்லி இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அடைச்சிக்கலாம், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு பிடிவாதமா கேக்குறாரு. சம்பளம் வர்றதுக்கு இன்னும் 4 நாள் இருக்குல்ல அப்படின்னு மீனா சொல்ல, 4 நாள் தான் இருக்கு அப்படிங்கிறாரு செந்தில். முதல்ல சம்பளம் வரட்டும், வந்ததும் இந்த அத்தியாவசிய செலவு, ஆடம்பர செலவு, அனாவசிய செலவுன்னு 3த்தையும் பிரிச்சு எழுதி வைப்போம், சரியா? முதல்ல
அத்தியாவசிய செலவெல்லாம் முடிப்போம். அதுக்கப்புறம் நம்ம கையில ஏதாச்சும் மிஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க, அதை வச்சு அப்படிங்கிறவங்க காதுகிட்ட காமிச்சு என்ன பண்றதுன்னு பார்க்கலாம், சரியா அப்படின்னு மீனா கேட்க, நீ ஏன் மீனா இப்படி இருக்கிற அப்படின்னு செந்தில் சொல்ல, எப்படி இருக்கேன்னு கேக்குறாங்க மீனா. நான் உன்கிட்ட வைரத்தோடு வேணுமான்னு கேட்டேன், ஆனா நீ என்னடானா ஐயோ இந்நேரம் வேற யாராவது என் பொண்டாட்டியா உன் இடத்துல இருந்துடலாங்கன்னு வையே அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்க. எப்படி வேற ஒரு பொண்டாட்டியா அப்படின்னு மீனா கோவமா கேட்க, இல்ல 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 பாய் கொளறி அப்படின்னு செந்தில் சமாளிக்க, கொளரும் அப்படின்னு மீனா கொமட்டிலேயே குத்துறாங்க. செந்திலுக்கு தேவைதான் இது, இதை விட ஜாஸ்தியாவே தேவை. அந்த நேரத்துல எழுந்து அடி வாங்கணும்னு கன்னத்தை தடவிக்கிட்டு, இல்ல அது வேற ஒரு பொண்ணுன்னு தான் சொல்ல வந்த, இதே வேற ஒரு பொண்ணா இருந்தாங்கன்னு வச்சுக்கையே வைர நெக்லஸ் வைர தோடுன்னு அப்படியே கேட்டிருப்பாங்க. நீ என்னடானா அப்படின்னு செந்தில் சலிச்சுக்கிறாரு. வரவுக்கு ஏத்த மாதிரி செலவு பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாரும் இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு மீனா சொல்ல, சம்பாதிக்கிறது எதுக்கு, செலவு பண்ணதானே அப்படின்னு செந்தில் கேட்க, மீனா அட உருப்படாத நாயேங்கிற மாதிரி செந்தில பாக்குறாங்க. என்ன அப்படின்னு அவர் கேட்க, நான் ஒன்னு சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே அப்படின்னு மீனா கேட்க, சொல்லுங்கிறாரு அவரு. நீங்க நம்ம மாமாவோட கடையில வேலை பார்க்கும்போது அவரு சம்பளம்னு எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு நானும் வருத்தப்பட்டிருக்கேங்க. ஆனா பணம் கொடுத்திருந்தா என்ன நடந்திருக்கும்னு இப்பதான் புரியுது அப்படின்னு மீனா சொல்ல, என்ன நடந்திருக்கும்னு கேக்குறாரு செந்தில். வாங்குற பணத்தை பூரா தாம் தூம்னு செலவு பண்ணியிருப்பிய அப்படின்னு மீனா சொல்ல, இல்ல அதுல என்ன தப்பு இருக்குன்னு நான் கேக்குறேன் அப்படின்னு செந்தில் கேட்க, ஏங்கன்னு மீனா ஏதோ சொல்ல வர்றாங்க. நீ ஒன்னும் சொல்ல வேணாம், மனசு நிறைய ஆசையை வச்சுக்கிட்டு கையில காசு இல்லாம அதை நிறைவேற்றிக்கவும் முடியாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் மீனா. இனிமே பாரு, அடுத்த மாசத்துல இருந்து செந்தில் எப்படி வாழ போறான்னு மட்டும் பாரு, அப்படியே ராஜா மாதிரி வாழ போறேன். நான் ராஜானா நீ ராணி அப்படின்னு அவங்க தவங்கொட்டையை பிடிச்சி செல்லங்குஞ்சிட்டு எப்படிங்கிறாரு செந்தில். நாம ஹாப்பியா இருப்போம் மீனா, சூப்பரா வாழ்வோம் அப்படின்னு சொல்ல, வாழலாங்க வாழலாம் சரிங்களா, சம்பளம் வர்றதுக்கு இன்னும் 4 நாள் இருக்குல்ல அப்படின்னு மீனா கேட்க, அப்படின்னு செந்தில் உற்சாகமா சொல்றாரு. அதுக்கு அப்புறமா நாம பேசிக்கலாம், இப்ப படுக்கிறீங்களா அப்படின்னு மீனா சொல்ல, நீ படுத்து தூங்கு, எனக்கு இன்னும் கொஞ்சம் பிளானிங் எல்லாம் பண்ண வேண்டி இருக்கு, நீ படுத்து தூங்கு அப்படின்னு செந்தில் சொல்ல, பிளானு அப்படின்னு நக்கலா மீனா கேட்க, அப்படின்னு தலையாட்டுறாரு செந்தில். உருப்பிட்ட மாதிரி தான் நீங்க, உங்களோட சேர்ந்து நானும் உருப்பிட்ட மாதிரி தானே நினைச்சு மீனா படுக்கிறாங்க, தூங்கு அப்படிங்கிற செந்தில் உட்கார்ந்துகிட்டே கனவு காண ஆரம்பிச்சிடுறாரு. அப்படியே மீனாவுக்கு வேற சைட்ல தட்டி கொடுக்கறாரு. அவ்வளவுதான், பாண்டியன் வீட்டோட வரவு செலவு செந்தில் கிட்ட ஒரு நாளைக்கு கொடுத்திருந்தா போதும். அன்னைக்கு சாயந்தரமே மொத்த குடும்பத்தையும் தெருவுல நிறுத்திருப்பார் போல இருக்கு. மறுநாள் காலையில பொழுது விடியுது. கோமதி சாமி கும்பிட்டு இருக்காங்க. டைனிங் டேபிள்ல மீனா, மயிலு, ராஜு 3 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. எல்லாருமே பயங்கர சைலண்ட் மோட்ல இருக்க. கதவை திறந்துட்டு அரசி அங்க வர்றாங்க. குட் மார்னிங் அரசின்னு மீனா சொல்ல, குட் மார்னிங்கிறாங்க. அரசி காஃபி சாப்பிடுறியா, எடுத்துட்டு வருவான்னு ராஜு கேட்க, இல்ல அண்ணி இப்ப வேண்டாங்கிறாங்க. அப்படியே திரும்புறவங்க அங்க கோமதி தாவங்கோட்டைக்கு முட்டு கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கத பார்த்துட்டு திகச்சு போய் பாக்குறாங்க. விடிஞ்சதுல இருந்தே அத்தை சாமி ரூம்ல தான் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு மயிலு டீடைல்ஸ் கொடுக்குறாங்க. அரசி அம்மா முன்னாடி போய் மண்டி போட்டு அம்மான்னு கூப்பிடுறாங்க. உடனே கோமதி திகச்சு போய் அரசி அப்படிங்கிறாங்க. அம்மா எனக்கு காஃபி வேணும், போட்டு கொடு அப்படின்னு கேட்க கோமதி அப்படியே உட்கார்ந்துருக்க. எல்லாரும் அரிசியை பாக்குறாங்க. வந்து போட்டு கொடுமா அப்படின்னு அரிசி கேட்க, திடீர்னு கோமதி, இங்க பாரு, உனக்கு சொல்ல வேண்டியதை சொல்றேன், எனக்கு எத்தனை சோதனை வேணாலும் கொடு தாங்கிக்கிறேன், ஆனா இந்த பொண்ணுக்கு எந்த சோதனையும் தராத, இல்ல சோதிச்சே தீருவேன்னு சொன்னா அப்புறம் நான் விளக்கு கூட ஏத்த மாட்டேன் அப்படின்னு சாமி கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க கோமதி. கோமதி கண்ணீரும் இருக்கமுமா அங்கிருந்து கடகடன்னு எழுந்து வெளியே போயிட அரசி வந்து இன்னொரு சேரை எடுத்து போட்டு உட்காடுறாங்க. அரசி நீ நல்லா இருக்கல்லன்னு ராஜு கேட்க, நல்லா இருக்கேன்னுங்கிறாங்க அரசி. நைட்டு நல்லா தூங்குனியான்னு ராஜு கேட்க, அதுக்கும் ஆமான்னு தலையாடுறாங்க. தூங்குனேன்னு அரசி சொல்ல, ஏன் அரசி கோர்ட்டுக்கு போறோமேன்னு நினைச்சு ரொம்ப பயமா இருக்கா அப்படின்னு மயிலு கேட்க, இல்ல நீ அப்படின்னு அரசி சொல்ல, நாங்க எல்லாரும் உன் கூட வரட்டுமான்னு மீனா கேக்குறாங்க. எதுக்கு அப்படின்னு அரசி கேட்க, ஒரு சப்போர்ட்டுக்கு தாங்கிறாங்க மயிலு. 3 பேருமே வரோம்.
அப்படின்னு மயிலு சொல்ல, நாம என்ன டூரா போறோம், மொத்த குடும்பமா போறதுக்கு அப்பா அம்மா வர்றாங்கல்ல, அது போதுங்கிறாங்க அரசி. அதுவும் சரிதான்னு மீனா சொல்லிக்கிட்டு இருக்க, அண்ணி அப்படின்னு ராஜிய கூப்பிடுறாங்க அரசி. என்ன அரசின்னு ராஜி கேட்க, உங்க அண்ணனுக்கு எதிரா நான் பேச போறேன்னு உங்களுக்கு ஏதாவது வருத்தமா அப்படின்னு அரசி கேட்க, ராஜி உடனே பதில் எதுவும் சொல்லல. கொஞ்சம் பொறுத்து, ஆஹா இல்ல அரசி, நீ உனக்காக பேச போறேன்னு எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு ராஜி சொல்ல, அப்படின்னு தலையாட்டிக்கிறாங்க அரசி. அப்போ கோமதி இந்தாடின்னு காஃபியை கொண்டு வந்து அரசி முன்னாடி வைக்கிறாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு ராஜி கேட்க, கோமதிக்கு கொழுப்பு ஜாஸ்தியா இருக்கு. எனக்கு ரொம்ப நாள் ஆசைடி பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு கோர்ட்டுக்கு போகணும்னு, அது இன்னைக்கு நடக்க போகுது இல்ல, அதான் குளுகுலுன்னு இருக்கு அப்படின்னு கோமதி சொல்ல, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஷோ அப்படின்னு புலம்பிக்கிட்டே கோமதி அங்கிருந்து போறாங்க. அண்ணி, அம்மா இப்படிதான் பேசுவாங்க, விடுங்க, போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அம்மா சரியாயிடுவாங்க. இதுதானா, இம்புட்டு தானா, இதுக்கு தான் நான் அவ்வளோ பயந்தேன் நானு, அவங்க வாயாலேயே சொல்லுவாங்க அப்படின்னு அரசி சொல்ல, அரசி நீ இப்படி தைரியமா பேசுறதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா நீ நிஜமாவே தைரியமா தான் இருக்கியான்னு மயிலு பயத்தோட கேக்குறாங்க. இல்ல எங்களுக்காக தைரியமா இருக்க மாதிரி காட்டிக்கிறியா அப்படின்னு மயிலு கேட்க, நான் நிஜமாவே தைரியமா தான் இருக்கேன் அப்படின்னு அரசி சொல்ல, அரசிமா நிஜமாவே நாங்க யாரும் உன் கூட வர வேணாமா அப்படின்னு மீனா கேட்க, வேண்டாம் அண்ணி, நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற அரசி காஃபியை குடிக்க ஆரம்பிக்க, மற்ற எல்லாருமே ஓகேவான அரிசியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே வேல் ஸ்வீட்டில் முத்துவேல் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. நாங்கள் நேராக கோர்ட்டுக்கே வந்துடுறோம், 11 மணிக்கு தானே, சரி வந்துடுறோம், சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், எம்புட்டு செலவானாலும் பரவாயில்ல, யார் கைய காலை பிடிக்க வேண்டி வந்தாலும் பரவாயில்ல, குமார் மறுபடி ஜெயிலுக்கு போக கூடாது, பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் ஃபோனை பக்கத்தில் சோஃபால வைக்கிறாரு. வக்கீல் என்ன சொன்னாருங்க அப்படின்னு வடிவு கேட்க, குமார் திரும்ப ஜெயிலுக்கு போக மாட்டான், நீ தைரியமா இருங்கிறாரு. அப்படின்னு வடிவு அரமனசா தலையாட்ட பாட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ குமரவேல் அங்க வர, வாடாங்கிறாரு. பெரியப்பா அப்படின்னு குமரவேல் கூப்பிட, உட்காருங்கிறாரு. குமார அமைதியா அவங்க பெரியப்பா பக்கத்துல கொஞ்சம் தள்ளி உட்கார, குமாரு காஃபி ஏதாவது குடிக்கிறியா அப்படின்னு வடிவு கேட்க, இல்ல வேண்டாம் பெரியம்மான்றாரு அவரு. முத்துவேல் முதுகுல தட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ மாரியும் சக்திவேலும் கோவிலுக்கு போயிட்டு வர்றாங்க. பையனோட நெத்தியில மாரி விபூதி வச்சு விடுறாங்க. மாரி அழுதுகிட்டே குமாரன்னு கூப்பிட, மாரி என்ன மாரி இது, இப்ப எதுக்கு நீ அழறங்கிறாங்க வடிவு. கேஸ் ஹியரிங்க்கு வருதுக்கா, என்ன நடக்க போகுதுன்னே தெரியல, தப்பா ஏதாவது வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு மாரி அழுதுகிட்டே சொல்ல, அதெல்லாம் தப்பா எதுவும் நடக்காது அப்படின்னு வடிவு தெம்பா சொல்றாங்க. கண்ணை தொடச்சிட்டு மறுபடியும் இவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்களோன்னு பயமா இருக்குக்கா, அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா என்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு மாறி தவிப்பா சொல்ல, புகார் கொடுத்தவனுங்க எல்லா செக்ஷன்லையும் தெளிவாக புகார் கொடுத்துருக்கானுங்க, ஒன்று இல்லைன்னாலும் இன்னொன்னுல உள்ளர பிடிச்சி போட்டுருவாங்களோன்னு எனக்கே பயமா இருக்குன்னு அப்படின்னு சக்திவேல் சொல்ல, மாறி சத்தமாக அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ கடவுளே, என் பிள்ளைய காப்பாத்துன்னு ரொம்பவே அழறாங்க. நீ அழாதம்மா, பார்த்துக்கலாம் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, அண்ணே நீங்க இப்படியே தான் பாத்துக்கலாம்னு தானே சொல்லுவீங்க, குமார் ஜெயிலுக்கு போனா கூட நீங்க பாத்துக்கலாம்னு தானே சொல்லுவீங்க அப்படின்னு சக்திவேல் சொல்ல, குமாரை காப்பாத்த என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் முத்து பண்ணிட்டு தான்ப்பா இருக்கான், தெரியாதான்னு பாட்டி கேக்குறாங்க. தெரியாம என்ன ஆத்தா, எனக்கு நல்லாவே தெரியும், அண்ணன் என்னென்ன செய்யறாங்க என்ன செய்வாங்க எல்லாமே தெரியும் ஆத்தா அப்படின்னு சக்திவேல் சொல்ல, என்ன தெரியும் உனக்குன்னு முத்துவேல் கேக்குறாரு. அண்ணே உங்க பொண்ணு வீட்டுக்கு வரணும்னு முடிவு பண்ணதும் அந்த பரதேசி பைய வீட்டு வாசப்படியில போய் நின்று பேசுனீங்க இல்லன்னு, உங்க பொண்ணை வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு என்னென்ன பண்ணுனீங்கன்னு, அதுல பாதி வேணாண்ணே, ஒரு கால்வாசி குமாருக்காக ஏதாவது முயற்சி பண்ணினீங்களான்னு அப்படின்னு சக்திவேல் கேட்க, குமாரை எப்படியாவது காப்பாத்துன்னு பாண்டியன் கிட்ட போய் கெஞ்சிட்டு நிக்க சொல்றியா அப்படின்னு முத்துவேல் கோவமா கேட்க, அண்ணே அப்படியெல்லாம் சொல்லண்ணே அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்க, தம்பி சும்மா ராஜிக்கு தான் எல்லாம் பண்ணோம், குமாருக்கு எதுவுமே பண்ணலங்கிற மாதிரி சொல்லாதீங்க தம்பி அப்படின்னு வடிவு சொல்றாங்க. அண்ணி உங்களுக்கு ஏன் இவ்வளோ கோபம் வருது, உண்மை அதுதானே, என்னதான் சொல்லுங்க நீ, ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு இப்படிதான் பாக்குறீங்க, ராஜின்னா குமாரை விட ஒரு படி ஒசத்தின்னு தானே பாப்பீங்க நீங்க அப்படின்னு சக்திவேல் பேசிக்கிட்டே போக, என்னடா இவன் இப்படி பேசுறான்னு தவிப்பா வடிவு பார்க்க,
இவன் என்னைக்குமே திருந்த மாட்டான். இவன்கிட்ட பேசுறதே டோட்டல் வேஸ்ட்னு முத்துவேல் முகத்தை திருப்பிக்கிறாரு. ஏன்னா அது நீங்க பெத்த புள்ள, இவன் உங்க புள்ள இல்ல தம்பி புள்ள தானே அப்படின்னு சக்திவேல் பேசிட்டு இருக்க சைன்னு சலிச்சுக்கிற முத்துவேல், ஏண்டா கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கூட நீ சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பியா அப்படின்னு கேட்க, அண்ணே சண்டைலாம் போடலண்ணே, வலிக்குதுண்ணே, புள்ளைய பெத்தவேனா வலி எனக்கு சொல்லக்கூட கூடாதானே அப்படின்னு சக்திவேல் டிராமா போட்டுட்டு இருக்காரு. மாறி அழுதுகிட்டு நிக்க குமரவேல் அங்கிருந்து எழுந்து போயிடுறாரு. குமார் விஷயத்துல உனக்கு எம்பிட்டு அக்கறை இருக்கோ அதே அளவுக்கு எனக்கும் இருக்கு. என் பொண்ணு பண்ணின விஷயத்துக்கு பழி வாங்க போய் தான் குமார் பிரச்சனையில மாட்டிருக்கிறாங்கிறப்ப அந்த வேதனை இன்னும் அதிகமாவே இருக்கு. இவன் ஜெயிலுக்கு போக மாட்டான், இவனை வெளியே கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுவேன் அப்படிங்கிற முத்துவேலும் அங்க இருந்து எழுந்து போயிடுறாரு. கடவுளே அப்படின்னு மாறி அழுதுகிட்டு இருக்க, ஏய் நீ அழுவாதடி, என் தலைய அடமானம் வச்சாவது குமார கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வருவேன் அப்படிங்கிற சக்திவேலு அங்கிருந்து எழுந்து போயிட உட்கார்ந்துருக்க பாட்டிய பரிதாபமா பாக்குற மாதிரி, நாங்க குமாரை கண்டிக்கிறோம், கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்காதீங்கன்னு அவங்க கிட்ட எவ்வளோ தடவை கேட்டோம். ஆனா அவங்க கேட்காம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ஐயோ இன்னும் எத்தனை வருஷத்துக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு நாங்க அலையணுமோ தெரியல. கடவுளே எத்தனை வருஷம் என் புள்ள உள்ள இருப்பான்னு தெரியலையே. அவங்க கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கினா நல்லா இருக்கும், ஆனா அவங்க அதை செய்ய மாட்டாங்களே. குமார் கதி என்ன ஆகுமோ தெரியல அத்தை, எனக்கு ரொம்ப பயமா இருக்குத்த அப்படின்னு மாறி அழுது புலம்புறாங்க. வீட்டுல கதிரும் சரவணனும் சாப்பிட்டுட்டு இருக்க அந்த பக்கமா அரசி வர்றாங்க. வா அரசி உட்காரு, உட்காரு வா அப்படின்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கூப்பிடுறாங்க. கதிர் இன்னொரு பிளேட் எடுத்து வையே அப்படின்னு சரவணன் சொல்ல, கதிர் ஒரு பிளேட் எடுத்து கொடுத்து, இந்தா எடுத்து வை சூடா இருக்கு அப்படின்னு ஹாட் பாக்ஸை திறக்க போக, இரு அவளுக்கு நான் ஸ்பெஷலா முட்டை தோசை போட்டு கொண்டு வந்திருக்கேன், நீ இதை சாப்பிடுன்னு செந்தில் கொண்டு வந்து வைக்க, அண்ணே ஏன்னே எதுக்குன்னு இதெல்லாம் வேண்டாண்ணேங்கிறாங்க அரசி. சாப்பிடுப்பா அப்படிங்கிற செந்தில் உட்கார்ந்து சாப்பிடு நல்லா இருக்குங்கிறாரு. நீ ஒரு பிளேட் எடுத்துக்க செந்தில் அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்காரு. அரசியவே பார்த்துட்டு இருக்க செந்தில் எப்படி இருக்கு நல்லா இருக்கான்னு கேட்குறாரு. அரசியை 2 வாய் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு அப்படின்னு சொல்ல, சாப்பிடுன்னு சந்தோஷமா சொல்றாரு செந்தில். அரசி சாயந்தரம் சினிமாவுக்கு போலாமா அப்படின்னு கதிர் கேட்க, என்ன திடீர்னு சினிமாவுக்கெல்லாம் அப்படின்னு அரசி கேட்க, சும்மாதாங்கிறாரு கதிர். புதுப்படம் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு அரசி கேட்க, 2 படம் வந்திருக்கு, அதுல உனக்கு எது பிடிச்சிருக்கோ சொல்லு, அந்த படத்துக்கு போலாங்கிறாரு சரவணன். நம்ம 4 பேரும் போலாம், அன்னைக்கு ஒரு நாள் போனோம்ல அந்த மாதிரி போவோங்கிறாரு சரவணன். கதிர் ஓகேன்னு தலையாட்ட, எனக்கு டபுள் ஓகேப்பாங்கிறாரு செந்தில். கோர்ட்டுக்கு போயிட்டு எப்போ வருவோம்னு தெரியலையேன்னு அரசி சொல்ல, 3 பேருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது, அதெல்லாம் கோர்ட்டு வேலை மத்தியானத்துக்குள்ள முடிஞ்சிரும் அப்படின்னு சரவணன் சொல்ல, பேசாம நாம லஞ்சுக்கு போலாமாங்கிறாரு கதிர். இன்னைக்கு எங்கேயும் போக வேணாம்னே இன்னொரு நாள் போய்க்கலாம் அப்படின்னு அரசி சொல்ல, ஞாயிற்றுக்கிழமை போலாமான்னு கேக்குறாரு கதிர். போலான்னு அரசி சாப்பிட ஆரம்பிக்க, அரசி நீ நல்லா இருக்கல்லன்னு கேக்குறாரு சரவணன். எனக்கு என்னன்னு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு அரசி சொல்ல, சரிம்மா சாப்பிடுங்கிறாரு சரவணன். அரசி எல்லாரையும் மாறி மாறி பார்த்துட்டு, இன்னைக்கு கோர்ட்டுக்கு போறத நினைச்சு நான் பதட்டமா இருப்பேன்னு யோசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, சரவணன் என்ன சொல்றதுன்னு பார்க்க, ஆமாண்டாங்கிறாரு கதிர். கோர்ட்டுக்கெல்லாம் நான் போக வேண்டி வரும்னு நான் நினைச்சதெல்லாம் இல்ல, அதை நினைச்சா எனக்கு பயமாவும் பதட்டமாவும் தான் இருக்கு. ஆனா 2 விஷயத்தை யோசிக்கும் போது அந்த பயம் பதட்டம் எல்லாமே குறைஞ்சு போயிடுது. 1 தப்பு பண்ணினவனுக்கு தண்டனை கிடைக்கணும், 2 நீங்க எல்லாரும் என் கூட இருக்கீங்கல்ல, என் மொத்த குடும்பமும் நிக்கிறீங்கல்ல, எனக்கு இதை விட வேற என்ன வேணும், என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அரசி சொல்ல, 3 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அரசிமா வேணும்னா நாங்க 3 பேரும் உன் கூட வரவான்னு சரவணன் கேக்குறாரு. அப்பாவும் அம்மாவும் கூட வர்றாங்க, அது போதும்னேங்கிறாங்க அரசி. அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணானா அப்படிங்கிறாரு செந்தில். அண்ணே அதை யோசிச்சு நீ உன் வேலையை விட்டுட்டு வருவியா, ஏற்கனவே நீ 2-3 நாள் லீவு போட்டுட்டன்னு, நீ வேலையை பாரு அப்படிங்கிற அரசி சரவணன் பக்கமா திரும்பி, அண்ணே நீ கடையை பார்த்துக்கோன்னு, கோர்ட்ல நிறைய ஆளுங்க இருப்பாங்க, போலீஸ்காரங்க கூட இருப்பாங்க, அவனாலெல்லாம் எதுவுமே பண்ண முடியாதுங்கிறாங்க அரசி. இங்க பாரு அரசி, அங்க ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் நீ எங்க கிட்ட சொல்லணும், நாங்க ஓடி வந்துருவோம் சரியான்னு கேக்குறாரு சரவணன். சரிண்ணே அப்படின்னு அரசி தலையாட்ட தங்கச்சிய பாசமும் பரிவுமா பார்த்துட்டு 3 பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. பாட்டி கொல்லை பக்கமா வந்து நின்று எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க.
பாண்டியன் அவரோட வண்டியில வர, பாட்டி வேகமா குடுகுடுன்னு ஓடி வர, பாண்டியன் டக்குன்னு சடன் பிரேக் அடிச்சு, அத்தை என்னாச்சு அத்தை அப்படின்னு கேக்குறாரு. பாட்டி ஓடி வந்ததுல மூச்சு வாங்குறாங்க. என்ன அத்தை, என்னங்க அத்தை, ஏன் இவ்வளவு வேகமா வர்றீங்க, ஏதாவது பிரச்சனையான்னு பாண்டியன் வண்டியை நிறுத்திட்டு கீழே இறங்கி நின்னு கேக்குறாரு. தம்பி, உங்களை பார்த்து பேசுறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு பாட்டி சொல்லுங்க அத்தை, என்ன அத்தைன்னு கேக்குறாரு அவரு. என்ன தம்பி, கோவிலுக்கு போயிட்டு வர்றீங்களா அப்படின்னு பாட்டி கேட்க, ஆமா அத்தைங்கிறாரு பாண்டியன். இன்னைக்கு கோர்ட்ல கேஸ் நடக்குதுல்ல, அதான் அநியாயம் பண்ணினவனுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு வர்றேங்கிறாரு பாண்டியன். பாண்டியன் சொன்னதை கேட்டு பாட்டிக்கு பக்குன்னு இருக்குது. அப்படியே அவங்க திகைச்சு போய் நிக்க, அப்புறம் அத்தை நீங்க ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, என்னங்க அத்தை, சொல்லுங்க அத்தைங்கிறாரு பாண்டியன். வீட்டுல ஒரே பிரச்சனை தம்பி, குமார் ஜெயிலுக்கு போனதுல இருந்து பொம்பளைங்க நாங்க 3 பேரும் உட்கார்ந்து அழுதுகிட்டே கிடக்குறோம், ஆம்பளைங்க அண்ணன் தம்பிங்க 2 பேருமே அடிச்சுக்கிட்டே கிடக்குறாங்க அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க, அதான் அவன் ஜெயில இருந்து வந்துட்டானேங்கிறாரு பாண்டியன். கோர்ட்ல கேஸ் நடந்தா எப்ப வேணாலும் உள்ளர போயிடலாம்ல தம்பி அப்படின்னு பாட்டி கேட்க, அதுக்கு என்ன பண்ண முடியும், உப்ப தின்னவன் தண்ணி குடிச்சுதானே ஆகணுங்கிறாரு பாண்டியன். ஏன் அத்தை, இவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கிறான், அவன் தண்டனை அனுபவிச்சுதானே ஆகணும் அப்படின்னு பாண்டியன் கேட்க, இதோ பாருங்க தம்பி, எந்த தப்பையும் குமார் பண்ணினதை நான் நியாயப்படுத்தலப்பா அப்படின்னு பாட்டி சொல்ல, அப்படியே நியாயப்படுத்த நினைச்சாலும் அது தப்பு தானே தங்குறாரு பாண்டியன். அவன் பண்ணினது பெரிய தப்பு தான், மன்னிக்கவே முடியாத தப்பு. ஆனா அவன் திருந்துறதுக்கு நீங்க ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடாதாப்பா அப்படின்னு பாட்டி கேட்க, நான் எதுக்கு அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு. எனக்கு வயசு ஆகுதுப்பா, எப்ப வேணும்னாலும் போய் சேர்ந்துடுவேன் அப்படின்னு பாட்டி சொல்ல, அத்தை இப்படியெல்லாம் பேசாதீங்க தங்குறாரு பாண்டியன். அதெல்லாம் இன்னும் பல வருஷத்துக்கு ஆரோக்கியமா இருப்பீங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல, இவங்கெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்னால ஒரு நிமிஷம் கூட வீட்டுல நிம்மதியாவே இருக்க முடியறது இல்லப்பா. மொத்தமா 7 பேர பிள்ளைங்க, அதுல 5 பேரையும் கொஞ்சறதுக்கான பாக்கியம் எனக்கு கிடைக்கலையேப்பா. நான் கண் குளிர பார்த்து கொஞ்சனதெல்லாம் 2 பேரை மட்டும்தான். ஒருத்தி ராஜி, உங்க வீட்டுக்கு அவ வந்துட்டா, இன்னொருத்த ஜெயிலுக்கு போயிடுவான். தம்பி, அரசிக்கு நடந்தது பெரிய துரோகம் தான்ப்பா, எந்த பொண்ணுக்குமே அப்படியெல்லாம் நடக்கவே கூடாது, அது எனக்கு நல்லா புரியுது. குமார் இடத்துல எனக்கு தெரியாத வேற யாராவது இருந்தாங்க வச்சுக்க, நான் இந்த மாதிரி எல்லாம் பேசவே மாட்டேன், அதுவும் எனக்கு புரியுது. நான் என்னப்பா பண்றது, அவன் என் பேரனா போயிட்டானே, எனக்காக இந்த அத்தைக்காக நீங்க கொடுத்த புகாரை திருப்பி வாங்க கூடாதா அப்படின்னு அழுதுகிட்டே கையெடுத்து கும்பிடுறாங்க பாட்டி. இப்படி எல்லாம் நான் கேட்கறது நியாயமே இல்லதான், நானும் ஒரு பொண்ணை பெத்தவ தானே, பொண்ணை பெத்தவங்களோட வேதனை என்னன்னு எனக்கு நல்லா புரியுது, ஆனாலும் மனசு கேட்கவே மாட்டேங்குது. இதோ பாருங்க தம்பி, இனிமே குமாரி எந்த தப்பும் பண்ணாம நான் பாத்துக்கிறேன்ப்பா, அவன் மேல கொடுத்த புகாரை நீங்க திருப்பி வாங்குறீங்களா, எங்க குடும்பத்தோட நிம்மதிக்காக, அந்த பையன் குமாரோட வருங்காலத்துக்காக நீங்க இந்த ஒரு உதவியை செய்யக்கூடாதாப்பா அப்படின்னு பாட்டி பரிதாபமா கெஞ்சிக்கிட்டு நிக்க, அவங்கள பாக்குற பாண்டியன், அத்தை நான் சின்ன பையலா உங்க வீட்டுக்கு வேலை கேட்டு வந்தப்ப என்னைய அப்படி பாத்துக்கிட்டீங்க, என்னைய பெத்த புள்ள மாதிரி அப்படி பாத்துக்கிட்டீங்க, நானும் உங்களை பெத்த தாய்க்கு சமமா தான் இன்னைக்கு வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், இப்ப வரைக்கும் உங்க மேல அம்புட்டு மரியாதை வச்சிருக்கேன் அத்தை, இந்த விஷயத்துல உங்க பேச்ச நான் மறுத்து பேசுறேன்னு நினைக்காதீங்க அத்தை, என்னால கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்க முடியாது அத்தை அப்படின்னு பாண்டியன் சொல்ல, பாட்டி அதிர்ச்சியோட பாக்குறாங்க. அத்தை, எங்க குடும்பத்தோட மொத்த சந்தோஷமே என் மக அரசிதான் அத்தை, ஆனா இப்பெல்லாம் அந்த புள்ள முகத்துல சந்தோஷத்தை பார்த்து பல மாசம் ஆகுதத்த, எப்பவுமே கலகலப்பா இருக்கிற புள்ள இப்ப பார்த்தா பேய் அடைஞ்ச மாதிரி ஏதோ ஒரு மூலையிலேயே உட்கார்ந்து இருக்குதுத்த, யாரு பேசினாலும் சரியா பேச மாட்டேங்குது, சாப்பிட மாட்டேங்குது, தூங்க மாட்டேங்குது, வீட்டை விட்டு ஒரு நிமிஷம் வெளியில போயிட்டு வர முடியல அத்த நிம்மதியா. அரசிக்கு எப்படி ஆறுதல் சொல்றது என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே புழுங்கி போய் உட்கார்ந்து இருக்கேன் அத்த. அரசியை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலண்டா நான் என்னத்த அப்பேன் ராஸ்கல். அந்த பையன் என் மக அரசிக்கு பண்ணின விஷயத்த என் பசங்க யாருக்காவது பண்ணி இருந்தா ஊருக்கு முன்னாடி நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பேன் அத்த. அத்த, இதுவரைக்கும் நீங்க சொல்லி எந்த விஷயமும் நான் செய்யாம இருந்ததில்ல அத்த, ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் தயவு செஞ்சு என்ன நீங்க மன்னிச்சிடுங்க அத்த அப்படின்னு பாண்டியன் சொல்ல, தவிப்போட நின்னுட்டு இருந்த பாட்டி என்ன பண்றதுன்னு தெரியாம கண்களை வலியிற கண்ணீரோட அழுதுகிட்டே லைட்டா சரின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. அவங்க அப்படியே நொறுங்கி போய் அங்கிருந்து திரும்பி நடக்க பாண்டியன் பார்த்துக்கிட்டே இருக்காரு. கொஞ்ச தூரம் போற பாட்டி கண்ணை தொடச்சிக்கிட்டு மறுபடியும் பாண்டியனை திரும்பி பார்த்துட்டு மெதுவா அவங்க வீட்டுக்குள்ள நடக்கிறாரு. அரசி சோஃபால உட்கார்ந்துருக்க, கூட உட்கார்ந்துருக்க சரவணன் தோல்ல கைய போட்டு
நல்ல தைரியமா இரு, புரியுதான்னு கேட்டுட்டு இருக்காரு. இன்னொரு சேர்ல கோமதி உட்கார்ந்துருக்க. அத்தை கவலைப்படாதீங்க அத்தை, நீங்களாச்சும் சொல்லுங்க அப்படின்னு எதிரில் இருக்க செந்தில் கிட்ட சொல்ல, அம்மா அம்மா தைரியமா இருங்கம்மா, பாத்துக்கலாமா, பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அண்ணனுங்க நாங்க இருக்கோம், பயப்படாத சரியான அரசிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு சரவணன். மொத்தமா எல்லாரும் கும்பலா நின்னு கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்க. உள்ள வர்ற பாண்டியன் அங்க நின்னே பாத்துக்கிட்டு இருக்காரு. அக்கா நீ தானே அவளுக்கு தைரியம் சொல்லணும் அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க. கவலைப்படாதீங்க அத்தன்னு மயிலு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா நீ ஏன் உம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிற, நீ தைரியமா இருந்தா தானே அரசி தைரியமா இருப்பா அப்படின்னு பழனி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அத்தை அத்தை கவலைப்படாதீங்க அத்தன்னு மயிலு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அத்தை வருத்தப்படாதீங்க, பாத்துக்கலாங்கிறாங்க ராஜி. அப்போ பாண்டியன் அங்க வர சரவணன் எழுந்து அப்பாவுக்கு எடுத்து கொடுத்துடுறாரு. பழனி உட்கார்ந்துருந்தவர் லைட்டா எழுந்து மச்சான் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவரும் உட்கார்ந்துக்கிறாரு. கோவிலுக்கு போயிட்டு வந்த பாண்டியன் மகளுக்கு விபூதி வச்சு விடுறாரு. அவரு அப்படியே கோமதியை பார்க்க, அது ஒண்ணும் இல்ல மச்சான், கோர்ட்டுக்கு போற நேரம் நெருங்க நெருங்க அக்காவுக்கு பயம் எடுத்துக்குச்சு அதுதான் அப்படின்னு பழனி சொல்ல, உங்க அக்காவுக்கு பயம் வந்தவன மொத்த குடும்பமும் சுத்தி நின்று ஆறுதல் சொல்ல வந்துட்டீங்களாக்கோ அப்படின்னு சொல்ல, அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிறாங்க கோமதி. கரெக்டா சொல்றாரே அப்படின்னு பழனி மனசுக்குள்ள சொல்லிக்க, ஏன் கோமதி அரசியே தைரியமா இருக்கப்போ உனக்கு மட்டும் என்ன பயம் அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு. ஏன் கேட்க மாட்டீங்க, ஏங்க நாளைக்கு ரோட்ல போகும்போது வரும்போதெல்லாம் ஏன் உன் மகளை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்தியாமல்ல அப்படின்னு என்னதான் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு கோமதி சொல்ல, கேள்வி கேட்கறவங்களை என்கிட்ட வந்து கேட்க சொல்லு, நான் பதில் சொல்லிக்கிறேன்னு பாஞ்சுக்கிட்டு வர்றாரு பாண்டியன். நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க, மைக்க பிடிச்சிக்கிட்டு மகளை கூட்டிக்கிட்டு ஊர்வலம் போவீங்க, நான் ஏன் கோர்ட்டுக்கு போனேன்னு வசனம் வேற பேசுவீங்க அப்படின்னு கோமதி சொல்ல, கோமதி நான் என்ன சொல்ல வர்றேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கன்னு பாண்டியன் சொல்ல, ஆமாமா வந்துட்டாரு சொல்றதுக்கு புரட்சிக்கார அப்பா அப்படின்னு முகத்தை திருப்பிக்க. மகளை ஒரு பார்வை பார்த்துட்டு, ஏண்டி இதுல என்ன புரட்சி இருக்கு, குடும்பத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்தா என்ன பண்ணணுமோ அதைத்தான் நான் பண்ணிருக்கேங்கிறாரு பாண்டியன். ஏங்க கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறீங்களா நீங்க, கோர்ட்டுனா சும்மா இல்லைங்க, பொம்பளை புள்ள ஆம்பளை புள்ளன்னு யாரும் பார்க்க மாட்டாங்க, நிறுத்தி வச்சு அம்புட்டு கேள்வி கேட்பாங்க. அவன் கடத்தி வச்சிருந்தானே அங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தோண்டி தோண்டி அசிங்கமா கேள்வி கேட்பாங்க. இவ என்னங்க பதில் சொல்லுவா அப்படின்னு கோமதி கேட்க, உண்மையை சொல்லும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சோ உங்களுக்கு நெசமா எதுவும் புரியலைங்க அப்படின்னு கோமதி சலிச்சுக்கிறாங்க. மாமா நீங்க பேசிட்டீங்க, ஆனா அத்தை ஒரு அம்மாவா யோசிக்கிறாங்க அப்படின்னு மயில சொல்ல, கோமதியை ஆமான்னு தவிப்பா பாக்குறாங்க. புரியுதுக்கா, ஆனா நாம சினிமாவுல பாக்குற கோர்ட்டு மாதிரிலாம் நிஜ கோர்ட்டு இருக்காதுல்ல அப்படின்னு மீனா சொல்ல, ஏமா நீ எத்தனை தடவை கோர்ட்டுக்கு போயிருக்கிற அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. செந்திலும் மீனாவை பார்க்க போனதில்லதான் அப்படின்னு அவங்க தலையாட்ட, கொஞ்ச நேரம் சும்மா இரு அப்படிங்கிற கோமதி பாண்டியன் கிட்ட திரும்பி, இதோ பாருங்க இப்பவும் ஒன்றும் கெட்டு போயிடலங்க, நாம கோர்ட்டுக்கு போக தேவையில்லை, நாம வரலன்னு வக்கீல் கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு கோமதி சொல்ல, பாண்டியன் அரசியை பார்க்க, அப்புறம் அவங்களுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வருங்கிறாரு செந்தில். பரவாயில்லையான்னு அவர் கேட்க, ஷோ அப்படின்னு கோமதி சலிச்சுக்கிறாங்க. கோர்ட்டுக்கு போறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல அத்தாச்சி, சாதாரண விஷயத்துக்கு ஏன் இவ்வளவு பதறீங்கன்னு தெரியல அப்படின்னு சுகன்யா சொல்ல, எரிச்சலோட அவங்கள பார்த்துட்டு, நீ கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் பல தடவை போயிட்டு வந்தவ தானேம்மா, உனக்கு அதெல்லாம் பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம், ஆனா நாங்க அப்படி ஒண்ணு கிடையாதுமா, மான அவமானத்துக்கு பயந்து வாழறவங்க அப்படின்னு கோமதி சொல்ல, சுகன்யாவுக்கு ரொம்பவே சங்கடமா போயிடுது. பழனியும் சுகன்யாவை பார்க்க அவங்க பேசாம தலைய குனிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. பழனிக்கும் கூட ஒரு மாதிரி சங்கடமா தான் இருக்கு. ஏங்க கேஸ் எப்படியாவது போகட்டுங்க, நாம கோர்ட்டுக்கு போக வேணாங்கிறாங்க கோமதி. ஏய் அப்படிலாம் விட முடியாது, நாம கோர்ட்டுக்கு போய்தான் ஆகணும், இங்க பாரு உன்னாட வர முடியலன்னா வீட்டுல இருந்துக்கோ, நான் அரசிய பத்திரமா கூட்டிட்டு வந்துக்குவேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, திக்குன்னு பாக்குறாங்க கோமதி. ஏன்பா அரசி கிளம்புவோமான்னு பாண்டியன் திரும்பி கேட்க, சரிப்பாங்கிறாங்க அரசி. அரசி எழுந்திருக்க, பாண்டியனை எழுந்திருக்க, கூடவே கோமதியை எழுந்து நின்னு, என்னங்க நானும் வர்றேங்கிறாங்க. நீயும் வர்றியா, இப்பதானே வரமாட்டேன்னு சொன்ன அப்படின்னு பாண்டியன் கேட்க, யாருமே போக வேண்டாம்னு சொன்னேன், போய்தான் ஆகணும்னா நானும் வர்றேன் அப்படின்னு கோமதி சொல்ல, அப்படின்னு உதட்ட பிதுக்கிற பாண்டியன், அரசி போலாமான்னு கேட்கிறாரு. அரசி சரின்னு தலையாட்ட, ஆமா நாம எதுல போறோம்னு கேக்குறாங்க கோமதி.
ஃப்ரெண்டு கிட்ட கார் சொல்லியிருக்கேன், எல்லாரும் கார்ல போயிடலாங்கிறாரு கதிர். அப்படின்னு கோமதி தலையாட்டிட்டு இருக்க. எதுக்குடா காருன்னு கேக்குறாரு பாண்டியன். இல்ல கார்லயே போலாம், நானும் வர்றேங்கிறாரு கதிர். நீ எதுக்குடா அப்படின்னு பாண்டியன் கேட்க, அப்பா இல்லப்பா கதிரும் கூட வரட்டும்ங்கிறாரு சரவணன். இலே இவன் ஒரு புத்தி கெட்ட வேண்டா, கொஞ்சம் கூட யோசிக்காம யார்கிட்ட பார்த்தாலும் முதல்ல சண்டைக்கு தான் போவான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்பா அப்படின்னு அடுத்து என்ன சொல்றதுன்னு தயங்குறாரு சரவணன். அவனும் வரட்டும், யார் கூடயும் சண்டை போட மாட்டான், ஒரு சப்போர்ட்டுக்காக வரட்டும் அப்படின்னு செந்தில் சொல்ல, இங்க பாருங்க நீங்க 3 பேரும் பைக்ல எல்லாம் போக முடியாது, அதுக்கு தேவையில்லாம ஆட்டோலாம் எடுக்கணும், அதுக்கு கார் எவ்வளவோ பெட்டர். எப்படியும் கார் வந்தா ஓட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அப்படி கூட வர்றதா நினைச்சுக்கோங்க, நானும் வர்றேன் அப்படிங்கிறாரு கதிர். இங்கெல்லாம் நல்லபடியா பேசிவிட்டு அங்க வந்து உன் வேலையை காமிச்ச அம்பிட்டு தான் சொல்லுவேன் பாத்துக்க அப்படின்னு பாண்டியன் எச்சரிக்க. கதிரை முறிச்சிட்டு நிக்கிறாங்க ராஜி. இங்க பாருங்க, நான் அங்க வந்து ஒண்ணுமே பண்ண மாட்டேன், அமைதியா இருப்பேன், ஓகேவா அப்படின்னு கதிர் கேட்க, கோமதி வா போலாம், வாப்பா அரசி அப்படின்னு பாண்டியன் நடக்க ஆரம்பிக்க, அம்மா பார்த்து தைரியமா போயிட்டு வாமாங்கிறாரு சரவணன். திரும்ப போயிட்டு வாமா அப்படின்னு செந்திலும் முதுகுல தட்டுறாரு. அடுத்து நடக்கிற அரசி அண்ணனுங்க நாங்க இருக்கோம், தைரியமா இருன்னு சரவணன் ஒரு பக்கமும் செந்தில் ஒரு பக்கமா கைய பிடிச்சிக்கிட்டு சொல்றாங்க. அரசி ஒன்னும் பயப்படாத, தைரியமா போயிட்டு வா சரியா அப்படின்னு தோல்ல தட்டி கொடுக்கறாரு செந்தில். அப்படின்னு அரசி தலையாட்டிக்கிட்டு இருக்க. அரசி எதுக்கும் கவலைப்படாத, தைரியமா இரு, நாங்க எல்லாம் உன் கூட இருக்கோம் அப்படின்னு மயிலும் அரசிக்கு ஆறுதல் சொல்றாங்க. 2 பக்கமும் கோர்ட்டுக்கு போறாங்க. என்ன நடக்க போகுது, 2 சைட்லயும் என்ன பண்ண போறாங்கன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.